ஒரு ஷோல நான் ஸ்கூல் நடத்துறது ப்ராஃபிட்காக தான். அவ்ளோ தைரியமா சொல்றாங்க. எல்லாருமே ப்ராஃபிட்காக தான் பண்றோம் அப்படின்னு. ஒரு ஸ்கூலுங்கிறது எப்ப சர்வீஸ்லேருந்து பிஸ்னஸா மாறுச்சுன்னு தெரியல. ஒரு ஷூ, ஒரு பேக், ஒரு புக் எல்லாமே நீங்க எங்ககிட்ட தான் வாங்கணும். அங்க ஆரம்பிச்சது பிஸ்னஸ். இப்ப இது எல்லாமே யார்கிட்ட போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு தினம் தினம் ஆ, உழைக்கிற 9 to 5 ஜாப் உழைக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த ஹார்ட் ஏர்ன்டு மணி அதைய சேர்த்தி வைக்க முடியாம இவங்க கேட்குற ஃபீஸை கட்டியே தீரணும், குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும், குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு மனசு பூரா நல்ல மனசு வச்சிருக்கவங்களுக்கு இவங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் ஸ்கூல்ல கட்டணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இந்த வாழ்க்கையோட ஒரு பேஸ்ல இவங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டுற ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேங்க்ல போட்டு வச்சா ஒரு 22 23 வயசுல கிட்டத்தட்ட 1 கோடியே வந்துடும். அதைய பேசாம பசங்க கையில கொடுத்து இந்தா சாமி நீ பொழைச்சிக்கோ அப்படின்னா கூட பொழைச்சிப்பாங்க. ஆனா அது எல்லா இடத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆகி அப்புறம் மறுபடியும் இந்த 25,000 ரூபா வேலைக்கு போறாங்க. இட்ஸ் நாட் ஃபேர். எஜுகேஷன் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ சர்வீஸ். ஒரு எஜுகேஷன் தான் ஒரு நாட்டோட பேஸ். அந்த குழந்தையோட சிவிக் சென்ஸ், அந்த குழந்தையோட ரைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த குழந்தைக்கு வந்துட்டு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறது, தைரியத்தை கற்றுக் கொடுக்கறது, இது எல்லாமே ஸ்கூல் தான். நீங்கள் அதில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வை so many people doesn't have a basic civic sense. நிறையா பேர்த்துக்கிட்ட இப்போல்லாம் இருக்கிறது சுயநலம் மட்டும்தான். ஏன் நீங்கள் எஜுகேஷனை பிஸ்னஸாக பார்க்குறீங்க? இட்ஸ் அ சர்வீஸ், ஹியூமனிட்டி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் கார்டனில் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஸ்கூலு, கடன்னு வளர்ந்து இப்போ பார்த்தா 3-4 பில்டிங் வச்சுருப்பாங்க ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். யாரோ ஒருத்தவங்களோட ஹார்ட் ஏர்ன் மணி.